Hi yes, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சென்னை அழகி இன்டர்நேஷனல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமியில இருந்து கொளஞ்சி கிருஷ்ணா. நம்ம சென்னை அழகியில இலவச அழகுக்கலை வகுப்புகளை இதுவரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் நான் இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் உள்ளவங்க நீங்க கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு, அதாவது கிளாஸ்க்குன்னு இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறையும் புதிய புதிய வகுப்புகள், புதிய புதிய குழு உருவாகிட்டே இருக்கும். அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜான்வரி பேட்ச் முடிய போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா மார்ச்சில் அது முடியும். மார்ச் முடிஞ்ச உடனே ஏப்ரல் 1 நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஏப்ரல் 1 நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உடனடியே இப்பயே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்ரல் 1 மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம என்ன கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட், அதாவது நம்ம என்னென்ன கிளாஸ் நடத்துகிறோம், ஆன்லைன் கிளாஸு, ஆஃப்லைன் கிளாஸு, பேசிக்கல், அட்வான்ஸ் கிளாஸு, எஸ்தட்டிக் கோர்ஸு, ஹைட்ராஃபேஷியல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸ் போயிட்டுருக்கு. இதில் ஃப்ரீ கிளாஸ்க்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் தருவோம். எப்பயுமே அந்த மாதிரியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வைக்கிற ஸ்டேட்டஸில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. அந்த கொஸ்டினை உங்களுக்கு முழுமையாக சொல்லி தரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. அதுக்காக தான் இந்த வீடியோ. லாஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னோட ரெகுலர் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து கிரியேட்டிவிட்டி மேக்கப், அதாவது நம்ம மஞ்சள் நீராட்டு விழாலெல்லாம் போடுவோம்ல, அம்மன் வேஷம், இதெல்லாம் அந்த வேஷம் எப்படி போடணும்னு சொல்லி தாங்க அப்படின்னாங்க. நம்மளோட சிலபஸில் அந்த வேஷம்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் நம்ம பியூட்டிஷியன் கிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. எனக்கு என் பொண்ணுக்கு அம்மன் வேஷம் போட்டு விடுங்க, ஆண்டாள் வேஷம் போட்டு விடுங்க, சரஸ்வதி வேஷம் போட்டு விடுங்க. ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும்போதும் இப்போ காளி, இது திருவிழா காலங்களில் காளி வேஷம் போட சொல்லி, அம்மன் வேஷம் போட சொல்ல கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அது யார்கிட்ட வந்து கேட்பாங்கன்னா, பியூட்டிஷியன்கிட்ட தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். செய்ய விருப்பம் இருந்து செய்கிறது வேற, விருப்பம் இல்லாமல் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் ஓகே. ஏன்னா தெரபிஸ்ட் லைனுக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். தெரபிஸ்ட்னா என்ன, ட்ரீட்மெண்ட் லெவலில், அதாவது ஸ்கின் கேரு, ஹேர் கேரு அப்படி பண்ணக்கூடிய லெவலில். இப்போ நம்மளுடைய சென்னை அழகிலையும் அந்த மாதிரி தான் ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஹேர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இதையும் எங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, இதை வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் பழக்கப்படுத்திட்டோம். எங்ககிட்ட வேஷங்களுக்கான ப்ராடக்ட் எல்லாம் இருக்கிறது, வாடகைக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி மேக்கப்ஸ் எல்லாம் போடுறது பழக்கப்படுத்திடும். அதனால ஸ்டாஃப்ஸ் இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை சொல்லி தரணுன்ற ஒரு ஆர்வத்தில் அதை நாங்கள் சொல்லி கொடுத்தோம். அப்படி போட்டது தான் ஆண்டாள் மேக்கப்பு. சிம்பிளாக தான் நாங்கள் போட்டோம். ரொம்ப ஹெவியாக இதாக போட கிடையாது. நார்மலாக உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேக்கப்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நாங்கள் சொல்லி கொடுத்தோம். அந்த போஸ்டர் பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க. அது போல் நீங்களும் கண்டிப்பாக பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஒரு முழு விளக்கங்கள் தான் இந்த வீடியோ. என்னால் முடிஞ்ச சிறிய உதவி இது. உங்களுக்கு அதை பயன்படுத்திக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நாங்கள் ரெகுலராக கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். கலராக ஃபவுண்டேஷன்ஸ் எங்கேருந்து கிடைச்சிதுங்கக்கா, கலராக நீங்கள் போடுறீங்க மேக்கப்பில் அப்படின்னு கேட்கும்போது, கலர் மேக்கப்பை ஆரம்ப காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய பேன்கேக் அப்படின்ற ஒரு மேக்கப் தான். பாருங்க, பேன்கேக்குன்னு இருக்கும். இந்த பேன்கேக் மேக்கப்பில் இருந்து தான் அந்த கலராக ஃபவுண்டேஷன்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். இது வந்து பேன்கேக்கு, இது வந்து ஸ்டிக்குன்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த மேக்கப் பார்த்தாலும் இந்த பேன்கேக்கும் ஸ்டிக்கும் இல்லாமல் மேக்கப்பே இருக்காது. ஏன்னா எல்லார் கையிலும் குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மேக்சிமம் அவங்க பேக்கில் ஒரு 2 ஷேடாவது இந்த பேன்கேக்கும் இதுவும் இருக்கும். காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு திக்கான கவரேஜ் உள்ள ஒரு மேக்கப்பு. ரொம்ப ஹெவியாகவே இருக்கும் மேக்கப்பு. ஒரு சின்னதாக பிளாக் மார்க் இருந்தால் கூட மறையக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது இது. ஓகே, சரி. இதை நம்ம எதுக்கு அவாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத, இது மட்டும் கிடையாது. உங்களுக்கு 3 விதமான பொருளை நான் இப்போ உங்களுக்கு இதில் காமிக்க போகிறேன். அந்த 3 விதமான பொருளுமே உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் குறைவு தான். ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் கையில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் என்ன வேஷம் கேட்டாலும் உங்களால் போட முடியும். ஹெவியான அமௌண்ட் கிடையாது. அதாவது நம்ம ஹெச்டி மேக்கப்புக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் போடக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸையும் ஒரு காம்பாக்டையும் வாங்கினீங்கனாலே
அதாவது ஒரு ஷேட் காம்பாக்ட் ஒரு ஷேட் ஃபவுண்டேஷன் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ ஆகும்? 3000 கிட்ட வந்துடும். ஒரு மினிமம் பட்ஜெட்ல எடுத்தா கூட ஒரு 2000 ஆகும். ஆனா அந்த ஒரு ஷேட் ஃபவுண்டேஷன் வாங்கக்கூடிய காஸ்ட்ல நான் இத்தனை ஃபவுண்டேஷன்ஸும் வாங்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன்னா அது வந்து பேன்கேக் ஸ்டிக், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு க்ரீம், கலர் க்ரீம் ஃபவுண்டேஷன் இது. ஓகே, இது எல்லாமே இதுல ஒரு 4 கலர்ஸ், இதுல ஒரு 4 கலர், இதுல ஒரு 4 கலர் உங்களால வாங்கிக்க முடியும். இந்த 4 கலர் என்னென்ன கலர் முக்கியமான கலரா இருக்கலாம்னா எல்லோ இருக்கலாம், பிளாக்கு, ரெட்டு, கிரீனு, இந்த 4ம் நீங்க எடுத்துக்கலாம். மற்ற கலர்லாம் வாங்கக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லா கலரும் வாங்கிக்கிங்க. மேக்சிமம் கருப்பு எதுக்காக வாங்க சொல்றேன்னா காளி வேஷம் போட்டா, கருப்பனார் வேஷம் போட்டா உங்களுக்கு கண்டிப்பா கருப்பு தேவைப்படும் இல்லைங்களா? அதே மாதிரி அம்மன் வேஷம் போடுறதுக்கு கண்டிப்பா எல்லோவும் ரெட்டும் தேவைப்படும். அது எல்லோ எதுக்காக அப்படின்னா அந்த ஹைலைட் ஏரியாஸ்ல எல்லோ எல்லா மேக்கப்லயுமே அந்த எல்லோ கொஞ்சம் ஷேட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா ஒரு ஸ்கின் ஒரு அட்ராக்டிவா இருக்கும். நம்மளோட மேக்கப் ரொம்ப அழகா அட்ராக்டிவா இருக்கும். அதே மாதிரி ஐஷேடோவுக்கு கூட நீங்க மேக்கப்புக்கு கொடுக்குற ஐஷேடோவை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டல் அடிக்கும். ஏன்னா ஃபேஸ்லாம் பிரைட்டா இருக்கும், அதெல்லாம் டல் அடிக்கும். அதனால இந்த கலர்ஸ் எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு, இதுல ரெட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. என் ட்ரெஸ் கலர்ல இருக்குல்ல, இது பியூர் ரெட்டு. கேமரால ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரா தெரியுது. இதுவுமே என்னோட ட்ரெஸ்ஸுமே பியூர் ரெட்டு தான், டார்க் ரெட்டு. ஆனா இதுல உங்களுக்கு ஒரு மாதிரி மைல்டா தான் தெரியுது. இது வந்து ரெட் கலர். அழகா வரும். இதுதான் பேன் கேக். இது போல என்னென்ன கலர்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் என்கிட்ட எப்பயுமே இருக்கக்கூடியது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி தர்றதுக்காக, இப்படிலாம் ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தர்றதுக்காக இதை நான் வச்சிருப்பேன். மற்றபடி இதுக்கான மேக்கப் வந்து நம்ம சிலபஸ்ல கிடையாது. இருந்தாலும் சிலபஸ்ல கிடையாதுன்னாலும் பியூட்டிஷியன் ஃபீல்டுல இருந்து நீங்க வெளியே போகிறீங்கன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு வெளியே போகணும், உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். இது வந்து பிளாக், ரெட்டு, இது பிளாக், இது வந்து ப்ளூ. ப்ளூ எதுக்காக யூஸ் பண்ணலாம்? ராமர் கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிருஷ்ணர் கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிருஷ்ணர் கலருக்கு கிரீனையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணி போடணும். இது வந்து ராமருக்கு. இந்த ப்ளூ அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு ப்ளூ. இல்ல உங்களுக்கு இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் வந்து நான் யூஸே பண்ண மாட்டேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு, இப்பெல்லாம் வாங்கி நீங்க உங்களுடைய கிராமங்கள்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்க செய்யுங்க அப்படின்றதுக்கு தான். அப்புறம் இது அடிக்கடி கேட்டு இந்த வீக்ல ஃபுல்லாமே இப்படியே கலர் என்ன ஃபவுண்டேஷன், இது எதை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டதுனால தான் இது வெளியே வந்திருக்கு. அதனால அவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்மளோட கிளாஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும், அடுத்தடுத்த வீடியோஸ் போறதுக்கு ஈஸியா இருக்கும். இது என்ன கலர்? ஒயிட். ஒயிட்லயும் ஃபவுண்டேஷன் இருக்கா அப்படின்னா இருக்கு. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் எதுக்கு அப்படின்னா நல்லா பாருங்க, இந்த ப்ளூவும் இந்த ஒயிட்டையும் கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி பிளெண்ட் பண்ணி ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ராமர் ப்ளூ கிடைச்சிரும். ஓகே, அது கூட எனக்கு 2 கலர் சேர்ந்து வரணும் அப்படின்னா இன்னொரு கலரையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் பார்க்கும்போதே விளையாட்டு ஜாமான் மாதிரி ரொம்ப அழகா இருக்குல்ல, விளையாடணும்னு தோணுது இல்ல? நம்மளாம் மேக்கப்ல விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். சின்ன குழந்தைங்க அவங்கவுங்க செப்பு ஜாமான் வச்சுட்டு விளையாடுவாங்க, நம்ம இந்த மாதிரி கலர் கலரா வச்சுட்டு விளையாடலாம். இது வந்து எல்லோ கலர். இப்ப இந்த எல்லோ தான் நான் சொன்னேன். இந்த எல்லோ ஒயிட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ரேட் இருக்கும் அப்படின்னு உடைச்சிட்டேன். ஒயிட் எப்பயுமே நான் அடிக்கடி யூஸ் பண்ணதுதான், ரொம்ப தின்னா இருந்ததுனால உடஞ்சிச்சு பாருங்க, உடஞ்சிருச்சு. ஓகே, நம்ம கிளாஸ்க்காவது இது உபயோகமா இருந்திருக்குல்ல. ஓகே, அதே மாதிரி பேன் கேக் வந்து இந்த மாதிரி கலர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்குமானா கிடையாது. இது வந்து ஸ்கின் டோன் கலர். இந்த ஸ்கின் டோன் வந்து இப்ப என்னோட ஸ்கின் டோனுக்கு எதுன்னா இதை போட்டாலே ஹெவியா பிரைட்டா இருக்கும். இதுதான் நீங்க என்னோட ஸ்கின் டோனுக்குன்னு செலக்ட் பண்ணுவீங்க. ஆனா ரெண்டுமே என்னோட ஸ்கின் டோன் கிடையாது. இது ரெண்டுமே பாக்குறதுக்கு தான் டார்க் கலரா தெரியுது. இது வந்து கேமரால பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், இது வந்து என்னோட ஸ்கின் டோன் கிடையாது. என்னோட பிரைட்டா இருக்கிறவங்களுக்கு இது போலலாம் நம்ம கிட்ட கிடைக்கும்.
இதெல்லாம் நான் சேல் பண்ணுறேன்னு உடனே கேட்டுறாதீங்க. இதெல்லாம் நான் சேல் பண்ண கிடையாது, என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக மட்டும். இது பாருங்க கிரீன். இந்த கிரீன் வச்சு தான் லாஸ்ட் ஆண்டாள் மேக்கப் போட்டேன். இது நான் எடுத்திருக்கிறது உங்களுக்கே தெரியும். தண்ணி தொட்டு மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இது எப்படி யூஸ் பண்றது? கேக்கா இருக்கு, பவுடரா இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து பவுடர் கிடையாது. இது ஒரு கேக்கா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்மச் பண்ணும்போது இப்படி தெரியும் பாருங்க. ஓகே, ப்ளூ கலர் ரொம்ப டல்லாக தெரியுது பார்த்தீங்களா? இதெல்லாம் தண்ணி தொடணும். இப்போ இதில் வந்து ஈரம் இருக்குது, க்ரீனில் ஈரம் இருக்குது, அதனால டார்க்காக வந்துருச்சு. இதில் வந்து ஈரம் இல்லை, ஈரம் இல்லாததுனால ரொம்ப லைட்டாக இருக்கு பாருங்கள். தண்ணி தொட்டால் தான் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். சரி, இது எப்படி மேக்கப் போடலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டாக பார்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுக்குறேன், முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் இந்த கேக் வச்சு தான்க்கா நான் மேக்கப் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க, நம்பிக்கை இருக்குது. கேக் பார்த்தாச்சு. இப்போ இது வந்து ஸ்டிக் பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸில், ஃபவுண்டேஷன் வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸ்டிக் பற்றியும் பேன் கேக் பற்றியுமே நான் கொடுத்துருக்கேன். ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் டோன்ஸில் கிடைக்கும். இந்த எல்லோ டோன் எதுக்காக தெரியுங்களா? இந்த மாதிரி ஃபேராக இருக்கிற ஸ்கின் டோனோட இது அப்படியே போட்டிங்கன்னா வெள்ளையாக தெரியும். அது கூட மைல்டாக நீங்கள் எல்லோ ஆட் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுனா வார்ம் டோன். இப்போ நம்ம இந்தியன் இதில் இருக்கிறதுலே அதுவும் நான் இதில் சவுத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வார்ம் டோன் தான் இல்லையா? வார்ம் டோனுக்கு லைட்டாக எல்லோ கலர் ஷேடை நீங்கள் ஆட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப க்ளோவிங்காக, அதாவது நேச்சுரல் ஸ்கின் டோனை கொடுக்கும். இந்த ஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப நாள், ரொம்ப நேரம் இந்த மேக்கப் இருக்கும். நீங்களே கலைக்கிற வரைக்கும் இந்த மேக்கப் போகாது. ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, ட்ரை ஸ்கின்னுக்கு இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட்சாக தெரியும். ட்ரை ஸ்கின்னுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரை ஸ்கின்னுக்கு ஆயில் பேஸ் உள்ள மாய்ஸ்சரைசரையோ இல்லை ஆயில் ப்ரைமரையோ ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பேன் கேக்குமே சேம் அதே தான். இது எல்லாமே ட்ரை தான், பார்க்கறதுக்கு ஆயிலாகவே தெரிஞ்சாலுமே இந்த ஸ்டிக்கெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் ட்ரை பண்ணும். ஓகே, ஸ்டிக்கை பார்த்துட்டீங்க. ஸ்டிக்கில் மேக்ஸிமம் இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து எல்லா காஸ்மெட்டிக் ஷாப்லையும் கிடைக்கிறது கிடையாது. பேன் கேக் ஈஸியாக கிடைச்சிரும். ஸ்டிக்கில் வந்து கலர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப குறைவு. என்ன பிராண்ட் எடுத்துக்கலாம்னா ஒலிவியா பிராண்டு, மைஃபி பிராண்டு. இதனோட போட்டோஸ் அனுப்புறேன், இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மைஃபி இதில் பாருங்க, மைஃபி இந்த பிராண்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒலிவியா பிராண்ட் எடுத்துக்கலாம். இந்த பிராண்ட் நான் வந்து ஸ்டிக்கில் வந்து ஒலிவியா எடுத்துப்பேன். ஒலிவியாவில் வந்து பேன் கேக் நான் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அது கொஞ்சம், அதாவது இந்த மைஃபியை விட ஒலிவியா வந்து கொஞ்சம் காஸ்ட்டு, அவ்வளோதான். இதில் வந்து இது வந்து 350 ரூபா வரும். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா வரும். அப்போ எதை நம்ம லைக் பண்ணுவோம்? இதை லைக் பண்ணுவோன்றது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டு மட்டும் விட்டுருங்க. ஒரு வேஷம் போடுறதுக்கு நம்ம டக்குன்னு எடுத்து ஸ்மச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த க்ரீன் கலர் நான் எடுத்துக்கிறேன். தண்ணி தொட்டு தான் எடுக்கணும். இங்கே பாருங்க, சீக்கிரமாக ஸ்மச் ஆகும் பேன் கேக்கில் இருக்கிறது. இதை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ மேக்கப்புக்கு மட்டும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேஷத்துக்குலாம் வந்து பேன் கேக்கு தான் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது வேஷம்ன்றது ஸ்டேஜ் மேக்கப். ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு பேன் கேக் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாமி வேஷம்லாம் போட்டு ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, இந்த கூத்தெல்லாம் கட்டுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா லைட்டாக டச் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணாலுமே ரொம்ப கவரேஜ் அதிகமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் காலியாகாது. கிட்டத்தட்ட இதுலயே நீங்கள் 50-100 மேக்கப் கூட போடலாம். நான் சொல்கிறது சும்மா குறைவான 50 மேக்கப்னு சொல்கிறோம், அதிகமாகவே நீங்கள் போடலாம். ஓகே, ஒயிட்டை உடச்சிட்டோம். இந்த ஒயிட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைலைட் ஏரியாலாம் இருக்குல்ல, அதுக்கு லைட்டாக இதில் டச்சப் பண்ணி இப்படி டச் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் மட்டும் ஹைலைட்டாக தெரியும். அப்போ நோஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லோவும் அதே மாதிரி தான். எல்லோவும் நம்ம ஆண்டாள் வேஷத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக க்ரீன் கொடுத்துட்டு இந்த எல்லோவை ஹைலைட் ஏரியாவில் நீங்கள் கொடுக்கலாம். க்ரீனில் போயிட்டு ஒயிட் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டல் அடிக்கும், இல்லைனா வேறு மாதிரி தெரியும். அது க்ரீன் கூட இருக்கக்கூடிய எல்லோவை நீங்கள் கொடுக்கலாம் இது மாதிரி. ஓகே, ஸ்டிக்கும் பேன் கேக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்தது இந்த மாதிரி உள்ள
ஃபவுண்டேஷன், க்ரீம் ஃபவுண்டேஷன். இதுலேயும் கலர்ஸ் இருக்குது. இதுலேயும் கலர்ஸ் பார்க்கலாம். இது என்ன கலர்? ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். ஒயிட். இது ஒயிட் கலர். இதுலேயும் என்கிட்ட கொஞ்சம் நிறைய கலர்ஸ், அதாவது நம்மளாம் மேக்கப் பிரியர்கள்னாலே போகிற இடத்துல என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி. இது வந்து பிளாக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிளாக். இது வந்து பிளாக். அதுக்கப்புறம் இது எல்லோ. தெரியுதுங்களா? எல்லோ. இது வந்து ரெட். இப்போ தெரிஞ்சுங்களா? இதில் எல்லா கலர்ஸும், இதில் ப்ளூ க்ரீன் கூட இருக்குது. அது எங்கன்னு என்னால் தேட முடியல. இதை தேடுறதுக்கே இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகிடுச்சு. உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்து கொடுக்கணுன்றதுக்காகவே எங்கெங்கேயோ இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி எடுத்து இது ஒரு நாள் ஃபுல்லாக ஆக்கிட்டேன் நான். அதனால் க்ரீன் கேட்காதீங்க, இதே போல் தான் இருக்கும். க்ரீனு, ப்ளூவு, இன்னும் என்ன கலர்ஸ் வேணுமோ மேக்ஸிமம் இந்த கலர்ஸ் தான் வருது. ரெட்டு, க்ரீனு, அதாவது ராமர் ப்ளூ, அப்புறம் பிளாக்கு, ஒயிட்டு, எல்லோ. இந்த கலர்ஸ் தான் நமக்கு அவைலபிள். இதில் இருந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த கலர் தான் நமக்கு வேஷத்துக்கு தேவையானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் கலர்ஸில் கிடைக்கும். இப்போ இதே மைஃபியில் ஸ்கின் டோன்ஸ், இப்போ எப்படி நான் பேன் கேக்கில் ஒரு கலர்ஸ் காமிச்சேன், அந்த மாதிரி கலர்ஸ்லையும் கிடைக்கும். இதையுமே நம்ம ஃபேஸ் மேக்கப் யூஸ் பண்ணலாம். நான் கற்றுக்கும் போது, அதாவது 19 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கும் போது இருந்த அதே கம்பெனிஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி பேன் கேக்கு, ஸ்டிக்கு, இந்த க்ரீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நியூ பிராண்டட்ஸ்லாம் யாருமே இந்த கலர்ஸ்லாம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் க்ரைலானில் கிடைக்கும், ஒலிவியாவில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் ஊரில் கிருஷ்ண ஜெயந்தி வந்தால் கிருஷ்ணருக்கான இந்த 2 கலர்ஸ் தேவைப்படும். க்ரீனும் ப்ளூவும். இந்த க்ரீனையும் ப்ளூவையும் மிங்கிள் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கிருஷ்ணருக்கு போடலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அம்மன் வேஷம்க்கு இது 2த்தையும் மிங்கிள் மேட்ச் பண்ணலாம், இதை மிங்கிள் மேட்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டோனுக்கு என்ன மேக்கப் கேட்குறாங்களோ அந்த மேக்கப்புக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இதுக்கான விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒன்று இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட கிராமங்களில் அத்தியாவசியமாக தேவைப்படுறது. நீங்கள் கிராமங்களில் தான் நான் மேக்கப் போயிட்டுருக்கேன் அப்படின்னா இதையும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு, கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸையும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, பரதநாட்டிய ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு அம்மன் வேஷம் போட சொல்லி வந்தாங்கன்னா பரதநாட்டிய ட்ரெஸ்ஸை போட்டு என்ன காஸ்டியூம் இருக்கோ, இப்போ காஸ்டியூம் வந்து என்ன பரதநாட்டிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம். இப்போ க்ரீன்னா ஆண்டாள் போடலாம், ப்ளூ க்ரீன் 2 மிக்ஸ் பண்ணால் கிருஷ்ணர் வேஷம் போடலாம், அம்மன் வேஷம், இந்த மாதிரி கருப்பனார் வேஷம், காளி வேஷம், இதெல்லாம் இதில் போடலாம். போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி கிரீடமும், அதுக்கு தகுந்த மாதிரி ஜுவல்ஸும் போடும்போது அந்த சாமியாக மாறிடுது. மேக்கப்ன்றது ஒன்று தான். அந்த மேக்கப் என்ன மேக்கப் கேட்டு வராங்களோ அந்த மேக்கப்புக்கு தகுந்த மாதிரி இந்த கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். என்ன சாமியோ அந்த சாமிக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டு சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஜுவல்ஸ் எடுத்துக்கணும். அவ்வளோதான். மேக்கப்ன்றது ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ கண்ணுக்கு தேவையான மை இதெல்லாம் அம்மன் வேஷத்துக்கு ரொம்ப டார்க்காக வைக்கிற மாதிரி இருக்கும், வச்சுக்கலாம். உங்களோட இது வந்து டைம் சேவ் பண்ணும். பேன் கேக் டைம் சேவ் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம்ஸு, இந்த ஃபவுண்டேஷன் க்ரீம் வந்து நீங்கள் எடுத்தோன்னா அப்படியெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பேஸ்ட் 1 இன்ச் பேஸ்ட் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் மைல்டாக தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய், இந்த 2 எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெயை இதில் விட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது ஃபுல் பாடிக்கு ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஆனால் இது செட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ விளக்கெண்ணையோ தேங்காய் எண்ணெயோ வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது என்ன இருக்கும், மற்ற ட்ரெஸ் எல்லாம் ஒட்டும். அது ஒட்டாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து உடனே ட்ரை ஆகும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் பிளெண்டர் ஆயில் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வாங்கி வச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உடனே ட்ரை ஆகிடும். ஆயிலாக இருந்ததுன்னா, அந்த காலத்தில் கூத்து கட்டுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கீங்கன்னா என்ன பண்ணலாம், பிளெண்டர் ஆயிலில் விட்டு மிக்ஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக அப்ளிகேஷன் கொடுத்தா உடனே ட்ரை ஆகிடும். நீங்கள் செட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ட்ரெஸ்லலாம் ஒட்டாமல் பார்த்துக்கலாம். செட் பண்ணுறதுக்கு என்ன பவுட்ரு எடுத்துக்கலாம் அப்படின்னா,
நீங்கள் நார்மலாக லூஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. லூஸ் பவுடர்னா அப்ளை பண்ணி செட் பண்ணி விட்டுட்டு தட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த மேலே இருக்க பவுடர்ஸ்லாம் போயிடும். இந்த ஈரம் நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்டாமல் இருக்கும். சரிங்களா? இல்லை எனக்கிட்ட க்ரீன் கலர் லோஷனும் இருக்குது, எனக்கு காம்பாக்டும் இருக்குது, இதுவும் பேன் கேக்கும் இருக்குன்னா நீங்கள் லோஷன் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு இது பேன் கேக் வச்சு லைட்டாக டச்சப் கொடுக்கலாம். ஏன்னா இது செட்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். மற்றபடி மேக்கப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதை செட்டில் பண்ணி மற்ற ட்ரெஸ்ஸுலேயோ காஸ்டியூம்ஸ்லேயோ இது ஜுவல்ஸ்லேயோ படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரி படாமல் பார்த்துக்கோங்க. இதை பற்றி நிறைய மேக்கப்ஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன். இன்னும் ஏதாவது மேக்கப் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கண்டிப்பாக அந்த மேக்கப் எனக்கு டைம் கிடைக்கும் போது ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கண்டிப்பாக இதை வச்சு ஒரு மேக்கப் போடுங்கக்கான்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன மேக்கப் வேணும், என்ன வேஷம் போடணுன்றதை வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் யாரோடைய கமெண்ட்ஸ் அதிகமாக வந்திருக்கோ அவங்களுக்கு சூஸ் பண்ணி அந்த மேக்கப் போட்டு காமிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா எத்தனை மேக்கப் கேட்குறீங்களோ அத்தனை மேக்கப்பையும் உங்களுக்கு நம்ம சேனலில் போட்டு காமிக்கிறேன். ஆனால் டைம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த டைம் பார்த்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பொருட்கள் பார்த்துருக்கோம்? பேன் கேக் பார்த்துருக்கோம், ஸ்டிக் பார்த்துருக்கோம், கலர் ஃபவுண்டேஷன் பார்த்துருக்கோம். இதில் என்னென்ன பிராண்டெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைஃபி பிராண்ட் கிடைக்கும், ஒலிவியா கிடைக்கும், கிரைலான் கிடைக்கும், பிஎஸ்சி கிடைக்கும். ஃபார்வர் 52ல் பேலட் இருக்குல்ல, கலராக இது லிப்ஸ்டிக் பேலட் மாதிரி இருக்கும் பாருங்க, அது கொஞ்சம் காஸ்ட் தான். அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் ஓனராக இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டு காமிக்க ஓகே. ஆனால் ஸ்டேஜ் மேக்கப்புக்கு அந்த காஸ்ட்டுக்கு செட் ஆகுது. இப்போது ஓகே, ஒரு மேக்கப் அம்மன் வேஷம் மேக்கப் வராங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ ரிச் பீப்புளாக இருந்தாலும் 1000க்கு மேலே தரத்துக்கு யோசிப்பாங்க ஒரு வேஷத்துக்கு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகும்? இது 150 ரூபா. இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வேஷத்துக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகும். ஒருவேளை நீங்கள் கஸ்டமர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 150 ரூபாயை மட்டும் கணக்கில் வைக்காதீங்க. இது கூட தேவைப்படுற பொருள் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதை காசு போட்டு வாங்குறதுக்கு எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேக்கப்பை பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணி தருவாங்க. கஸ்டமர்ஸ்க்கும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம். ஆனால் இது எல்லா காஸ்டியூமும் நீங்கள் வாங்கி வச்சு செய்கிறதுன்றது கஷ்டமான ஒரு விஷயம். ஆர்டிஸ்ட்க்கு கொஞ்சம் வேலையை கொடுங்க. அந்தந்த ஆர்டிஸ்ட்க்கு அந்தந்த வேலையை பிரித்து கொடுக்கும்போது நீங்களும் ஃப்ரீயாக இருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு வருமானம் வரும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு, ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மானசீகமாக என்னை நிறைய பேர் லவ் பண்ணுறீங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது. அதே மானசீகத்தோட நானும் சொல்கிறேன், லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ.